கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க லேயர் 1 பிளாக் செயின், லேயர் 2 பிளாக் செயின், இது வந்து லேயர் 0. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ பிளாக் செயின்ல இந்த லேயர்ஸ் 1, லேயர் 2, லேயர் 0னா என்ன? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெப்3 கான்செப்ட் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த சேனல் இருக்கு. இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் ஓரியன்டா. ஸோ சில பேர் கேட்டாங்க பிளாக் செயின் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ பிளாக் செயின் ஓரியன்ட், என்எஃப்டி ஓரியன்ட், அப்புறம் கிரிப்டோ நியூஸ், ரெகுலரா டாக்ஸை பத்தியோ இல்ல கிரிப்டோ சிபிடிசி பத்தியோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் சேம் டைம் கிரிப்டோ காயின்ஸ் அதோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அந்த வகையை வந்து நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து லேயர் 1, லேயர் 2, லேயர் 0. ஸோ இதுனா என்ன? ஸோ இந்த லேயர் 1ல பிளாக் லேயர் 1 காயின் வாங்கலாமா, லேயர் 2 காயின் வாங்கலாமா, இல்ல லேயர் 0 காயின் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்க முதல்ல இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஈஸியா அந்த காயினை பத்தி அனலைஸ் பண்ணது உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா லேயர் 1. லேயர் 1னா ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லேயர் 1னா ஈஸியா ஒன்று தெரிஞ்சுங்க. லேயர் 1 பொறுத்த வரைக்கும் ஓன் பிளாக் செயின் சிஸ்டம். அதாவது லேயர் 1 என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி எக்கோ சிஸ்டம் இருக்கும். அதாவது ஓன் பிளாக் செயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்திரியம் இருக்குன்னா அதுக்குன்னு ஓன் எத்திரியம் பிளாக் செயின் இருக்கும். ஸோ எத்திரியம்ன்றது தான் பிளாக் செயின். அதோட டோக்கன் தான் ஈத். ஓகேவா? ஸோ எத்திரியம்ன்ற பிளாக் செயின் அவங்களுக்கு இப்போ ஈத்ன்ற ஒரு டோக்கன் வந்து எத்திரியம்ன்ற ஒரு பிளாக் செயின் வச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க லேயர் 1 பிளாக் செயின். அதுக்கு தேவையான டோக்கனுக்கு தேவையான ஓன் பிளாக் செயின் கிரியேட் பண்ணுறது தான் லேயர் 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லேயர் 1னா ஓன் பிளாக் செயின் வச்சிருப்பாங்க. இதுதான் லேயர் 1. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம், சொலானா, பிட்காயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க போட்டுருக்காங்க பாருங்க. பிட்காயின், லைட் காயின், எத்தேரியம், சொலானா, அல்கோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1. ஆக்சுவலா வந்து லேயர் 1 சொல்லுவாங்க. லேயர் 2னா அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட இப்போ வந்து லேயர் 1 மேல இன்டெகிரேட் பண்ற ஒரு தேர்ட் பார்ட்டி தான். ஆக்சுவலி என்னன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி புரோட்டோக்கால் வந்து லேயர் 1 மேல பில்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எத்திரியம் மேல பில்ட் பண்ணது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டிக். ஸோ மேட்டிக் எல்லாம் தெரியும், பாலிகான் செயின். ஸோ அந்த மேட்டிக் வந்து எத்திரியம் மேல பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அந்த பிளாக் செயினுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் சொல்யூஷன் தான். ஸோ லேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிக் ஞாபகம் வச்சுங்க. லேயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு தான் புரிஞ்சிடும். இது லேயர் 1னா ஓன் பிளாக் செயின் இருக்கும். லேயர் 2 வந்து லேயர் 1 மேல பில்ட் பண்ணிருப்பாங்க. இதுதாங்க மெயினா டிஃபரன்ஸ் இதுதான். லேயர் 1 லேயர் 2 ஏன் போறாங்க அதுதான் நீங்க நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது போறதுக்கு முன்னாடி இதுதான் பிளாக் செயின் ட்ரில்லியமான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜியோ இல்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பத்தி பேசும்போது இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமானது. டீசென்ட்ரலைசேஷன், அதாவது யாரும் இது வந்து இம்யூட்டபிள், யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது, டேம்பரிங் பண்ண முடியாது. அதான் சொல்றேன் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்டா இருக்கணும். அது மெயினா பார்ப்பாங்க. ரெண்டாவது செக்யூரிட்டி. இப்போ வந்து செக்யூரிட்டி தான் ரொம்ப இஷ்யூவா போயிட்டு இருக்குல்ல இதுலயுமே, எல்லா செயின்லயும் எல்லா காயின்ஸ்லயும். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து ரொம்ப செக்யூர்டா எப்படி கொண்டு வருது அதுதான் மெயின். தேர்ட் வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா ஒரே டைம்ல நிறைய டிரான்சாக்ஷன் நடந்தா அந்த அந்த எக்கோ சிஸ்டம் என்ன, அதாவது அந்த லேயர் 1 என்ன ஆகும், லேயர் 2 என்ன ஆகும், அதை பத்தி தான். இந்த 3 தான் முக்கியமான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் லேயர் 1ம் லேயர் 2ம் ரன் ஆகுது. ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேயர் 1ன்றது பிட்காயின், எத்தேரியம், அல்கோ. அதுக்கு மேல பில்ட் பண்ணது தான் வந்து பார்த்தா லேயர் 2 சொல்யூஷன். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா மேட்டிக் தான் லேயர் 2 சொல்யூஷன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து லேயர் 1னா ஆன் செயின், அதாவது ஓன் எக்கோ சிஸ்டம், அதாவது ஓன் பிளாக் செயின் வச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூவோ ஏதாச்சும் ப்ராப்ளமும் வந்தால் அது வந்து அதோட பிளாக் செயின் தானே. ஸோ அதனால ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 சொல்யூஷன். இதில் எப்படி ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா 2 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் ப்ரோட்டோகால், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் தனியாக வீடியோ போடுறேன். எத்திரியம் கூட இப்போ ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லேயர் 1ல வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்கேலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது இம்ப்ரூவ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷார்டிங்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஷார்டிங் ஒரு மெக்கானிசம். அது என்ன மெக்கானிசம் அப்படின்னா ஜஸ்ட் அதுவும் நான் நெக்ஸ்ட் அதாவது 1 by 1 வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ ஷார்டிங்கிறது ஷார்ட்டா சொல்றேன். ஷார்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய ஒர்க் பண்றேன், அதை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒர்க் நீ மட்டும் பண்ணு, இந்த ஒர்க் நீ மட்டும் பண்ணு, இந்த ஒர்க் நீ, எல்லா ஒர்க்கும் ஒர்த்தவே பண்ணாம ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் வேலை வாங்குறது தான் வந்து ஷார்டிங். இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 1 வந்து ஓன் பிளாக் செயின், ஓன் எக்கோ சிஸ்டம். ஏதாவது சேஞ்சஸ்னா அதுவே ரெடி பண்ணும். ஆன் செயின் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு 2 டெக்னாலஜி வந்து 2 மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சென்சஸ் ப்ரோட்டோகால், இன்னொன்று ஷார்டிங். இதோட தாங்க லேயர் 1. லேயர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேயர் 2 ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1 மேலே இன்டெகிரேட் பண்ண தேர்ட் பார்ட்டி. அதாவது அதுல ஏதாச்சும் நீங்க அது மேல இப்போ டிஎப்ஸ் பில்ட் பண்றீங்க அந்த மாதிரி. இப்போ எத்திரியம் மேல நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, ஜெல்லு.
ஸோ நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, அது மேலே மேட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்கன்னா, ஸோ இதுல வந்து மூணு மெக்கானிசம் அது எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னா, மூணு இது யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் பிளாக் செயின், இங்க இருக்கு பாருங்க நெஸ்டட் பிளாக் செயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சேனல், லாஸ்ட் ஒன்று சைடு செயின். நெஸ்டட் பிளாக் செயின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீ ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க் மட்டும் செஞ்சுட்டு அதை சைலண்ட் ஆகும். அதுக்கும் உள்ள இருக்கிற பிளாக் செயினுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, ஏன்னா இது லேயர் 2 இல்லை. ஸோ லேயர் 2ல 3 இருக்கு. அதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் நெஸ்டட் பிளாக் செயின்னா, இப்போ நீ இதை மட்டும் கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு விட்டுருவோம்னா, கரெக்டா இருந்தா செக் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பேரண்ட் சைல்டு கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கும் பிளாக் செயினுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சேனல். ஸ்டேட் சேனல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுனா பிளாக் செயினுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் செயின். லேயர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் செயின் தான். ஸோ ஆஃப் செயின்னா வெளியே நடக்கிறது, பிளாக் செயினுக்குள்ள நடக்காம வெளியே நடக்கிறது தான் ஆஃப் செயின். ஸோ ஆஃப் செயினுக்கும் பிளாக் செயினுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கனெக்ஷன் தான் இந்த ஸ்டேட் சேனல். ஓகேவா? ஸோ இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு அங்க போய் கொடுக்குது, அங்க இருந்து டேட்டா எடுத்து இங்க கொடுக்குறது தான் இந்த ஸ்டேட் சேனல். லாஸ்ட் வந்து சைடு செயின். சைடு செயின் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து பிளாக் செயின், அதாவது பிளாக் செயின்ல என்ன நடக்குமோ அது அப்படியே வந்து ஆஃப் செயின் நடக்கும், அதாவது பிளாக் செயினுக்கு வெளியே நடக்கும். அதான் வந்து சைடு செயின். இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லேயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஓகேவா கைஸ்? இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேயர் 1க்கும் லேயர் 2க்கும் சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் பாத்துருங்க. லேயர் 1 வந்து ஓன் பிளாக் செயின், ஆன் செயின். ஓன் பிளாக் செயின்னா அதாவது ஓன் பிளாக் செயின் நெட்வொர்க் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் எத்தீரியம்க்கு வந்து ஓன் பிளாக் செயின், அதோட டோக்கன் வந்து ஈத். ஓகேவா? அதே மாதிரி லேயர் 2னா அது மேல இன்டெகிரேட் பண்ண ஒரு செயின், ஒரு இதுதான் டோக்கன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டிக் வந்து எத்தீரியம் மேல பில்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதோட டைப்ஸ் பாருங்க. அதாவது சொன்னா அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்கன்னா சொன்னா கன்சென்சஸ் புரோட்டோகால், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக், அது ஷார்டிங், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இங்க எப்படி பண்றாங்க, அதாவது நெஸ்டட் பிளாக் செயின், சைடு செயின், ஸ்டேட் செயின், அவ்வளவுதான். இதை வச்சு தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒர்க்கிங் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி நெஸ்டட் பிளாக் செயின், சைடு செயின், செகண்ட் ஸ்டேட் சேனல் இதெல்லாம் யூஸ் பண்ண என்ன நடக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். இதுதான் வந்து லேயர் 1, லேயர் 2. மேக்ஸிமம் நீங்க லேயர் 1ல ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அவங்க கிட்ட ஓன் பிளாக் செயின் இருக்கு, ஓன் டோக்கனு. ஸோ ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும். லேயர் 2ல அப்படி கிடையாது. ஏதாச்சும் இஷ்யூ வந்தால் நீங்கள் லேயர் 1க்கு போயிட்டு வந்தால் தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே இல்லை கைஸ். இப்போ லேயர் 1ல வந்து லேயர் 2வோட அட்வான்டேஜ் தான் இது. ஹை த்ரூபுட், எக்ஸ்ட்ரீம் ஸ்கேலபிலிட்டி, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஆல்ரெடி அங்கே லேயர் 1 ஸ்பீடாக இருக்கும், அதோட ஸ்பீடாக இருக்கும். ஹை டிரான்சாக்ஷன் ஸ்பீடு, டீசென்ட்ரலைசேஷன் எல்லாமே இதெல்லாம் லேயர் 2வோட அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை இப்போ லேயர் 0. லேயர் 0னா ஒன்றும் இல்லை, லேயர் 0 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் தான். ஒரு பிளாக் செயினுக்கும் இன்னொரு பிளாக் செயினுக்கும் கம்யூனிகேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா சொலானாவும் எத்தீரியமும் கம்யூனிகேட் பண்றது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மாதிரி ஆக்ட் ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போல்கோடாட் மேல நிறைய அதுக்குன்னு தனியா ஆக்ஷன் நடந்துட்டு இருந்து, அதாவது அது மேல வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் பில்டா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது இன் பிட்வீன் பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது ரிலே செயின், இது வந்து ரிலே செயின் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நீங்க போல்கோடாட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போல்கோடாட் வந்து ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் ஆகும், பிரிட்ஜ் பிட்வீன் லேயர் 1, லேயர் 2 அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் தான் வந்து லேயர் 0. ஓகேவா கைஸ்? இப்போ உங்களுக்கு லேயர் 1 தெரிஞ்சிச்சு, லேயர் 2 தெரிஞ்சு, லேயர் 3 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நீங்க மறக்காம என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதா சப்ஸ்கிரைப் பண்ணிடு. ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பார்த்தா இன்னும் நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் பார்க்கணும், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு, ஸோ ஷார்டிங்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க என்னோட சேனலை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ.